ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த என்எஸ்டிஎல் ஐபிஓ லான்ச் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஜூலை 30லேருந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பிரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா $760 to $800. ஃபேஸ் வேல்யூ ₹2 தான். இது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு OFS, அதாவது ஆஃபர் ஃபார் சேல். 4000 கோடியோ கலெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஐபிஓ லான்ச் பண்ணுறாங்க. இவங்க பண்ணுற பிஸ்னஸ்ன்னு பார்த்தோம்னா டெபாசிட் பிஸ்னஸ். நம்ம வாங்குற பாண்ட்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஸ்டாக்ஸு இது எல்லாத்தையும் நம்ம அக்கௌண்ட்டில் டிஜிட்டலாக மாற்றி தர்றது தான் இவங்களோட வேலை. இந்த வேலையை பண்ணுறது 2 கம்பெனி தான். ஒன்று சிடிஎஸ்எல் ஆல்ரெடி மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆயிருக்காங்க. இன்னொன்று என்எஸ்டிஎல் இப்போ லிஸ்ட் ஆக போகிறாங்க. சிடிஎஸ்எலும் என்எஸ்டிஎலும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா முக்கியமான ஃபேக்டர்ஸ்லாம் நான் இங்கே ஹைலைட் பண்ணி எல்லோவில் போட்டிருக்கேன். அதோட கம்பேரிசனையும் பார்த்தா என்எஸ்டிஎல் விட சிடிஎஸ்எல் கொஞ்சம் மேலோங்கி தான் இருக்குது. லாஸ்ட் 5 இயர்ஸோட டேட்டாவை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சிடிஎஸ்எல் கண்டிப்பாக காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் 20% இருக்குது. வேறஸ் என்எஸ்டிஎல் 12 to 15% இருக்காங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எந்த பக்கம் ஜாஸ்தியாக இருக்காங்க பார்த்தா சிடிஎஸ்எல். அதே சமயம் என்எஸ்டிஎல் பக்கம் இன்ஸ்டிடியூஷன்ஸும் கவர்மெண்ட்டும் நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இதோட ஷேர் ப்ரைஸ் வரப்போகிற காலங்களில் பல மடங்கு மேலே ஏற தான் போகுது. லிஸ்டட் மார்க்கெட்டில் இன்னைக்கான விலை $1025. இப்போ இருக்கிற கிரே மார்க்கெட் ப்ரீமியம் $135. அதாவது லிஸ்டிங் ப்ரைஸ் 800லேருந்து 135க்கு கண்டிப்பாக லிஸ்டிங் கெயின்ஸ் இருக்குது. மினிமம் $200லேருந்து $250 லிஸ்டிங் கெயின்ஸ் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நான் இதை பர்சனலாக அப்ளை பண்ண போகிறேன். லாங் டேர்முக்கும் ஹோல்ட் பண்ண போகிறேன். இந்த க்ரோத் ரேட் ஆல்ரெடி 12லேருந்து 15% இருக்குது. ஹெச்என்ஐஸ் அண்ட் கவர்மெண்ட்ஸ் அவங்களோட டிரான்சாக்ஷன்ஸை என்எஸ்டிஎல் வழியாக தான் பண்ணுறாங்க. இனி வரும் காலங்களில் அதிகமான டிமேட் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் ஆகுதுன்னு சொன்னால் என்எஸ்டிஎல் கண்டிப்பாக பயன்பெறும். அதனால் நான் இந்த ஸ்டாக்கை வாங்கி கண்டிப்பாக லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ண தான் போகிறேன். நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.